ஹாய் மம்மிஸ் 2 வயசு பேபி அடம் பிடிக்குதா 3 காரணம் ப்ளஸ் 3 தீர்வு. 2 வயசுல பேபி தரையில் உருண்டுக்கிட்டாலும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. டெரபிள் 2 சொல்லுவாங்க. பயப்படாதீங்க, இது நார்மல் தான். இன்றைக்கி 3 காரணம் ப்ளஸ் 3 தீர்வு பார்க்கலாமா? காரணம் நம்பர் 1, பேச தெரியாத பேபி. என்ன வேணாலும் சொல்ல தெரியல, இது வேணும் வேணாம் அப்படின்னு சொல்ல தெரியாதப்போ அதனால் அவங்க கோவப்பட்டு அழுது அடம் பிடிக்கிறது. இதுதான் ஃபஸ்ட் ஒன்று. காரணம் நம்பர் 2, பசி, தூக்கம், சோர்வு. பசிச்சா எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது. தூக்கம் வந்தால் தூக்கம் வராதப்போ எனக்கு தூக்கம் வரல, எனக்கு கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல தெரியாது. ரொம்ப டயர்டாக இருக்கிறப்ப, ரொம்ப சோர்வாக இருக்கிறப்ப நீ படுமா, சாப்பிடுமா, இதை பண்ணுமா, அதை பண்ணுமா நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு அதை ரிப்ளை பண்ண தெரியாதப்போ அதிகமாக அடம்பிடிச்சு அழுவாங்க. காரணம் நம்பர் 3, அட்டென்ஷன் வேணும். அதாவது நம்ம வேலை பார்க்குறப்பையோ இல்லை ஃபோன் பார்த்துட்ருக்கிறப்பையோ இல்லை செகண்ட் பேபி வந்து நம்ம பார்த்துட்ருப்போம், ஃபஸ்ட்டு பேபி கவனிக்க மாட்டோம். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்மளை வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்களே, செகண்ட் பேபி மட்டும் பார்த்துட்ருக்காங்க, நம்ம முக்கியம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து கோவம் வர்றப்போ, அவங்க சொல்ல தெரியாதப்போ அவங்க வந்து அழுது அடம்பிடிப்பாங்க. ஓகேங்களா? இதனால தான் வந்து பேபி அழுது அடம்பிடிக்கிறதுக்கு இருக்கும். இதுதான் தீர்வு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தீர்வு. நர்சமெட்ரிக்கில் தீர்வு நம்பர் 1, காண்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ பேபி அழுகுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கத்தாதீங்க, அடிக்காதீங்க, அவங்கள கவனிங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அவங்க அழுதுட்டு இருக்கும்போது குனிஞ்சு கண்ணை பார்த்து என்ன வேணும்னு சொல்லுன்னு கேளுங்க. முதல்ல அவங்க ஃபீலிங்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க எதுக்கு அழுகுறாங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ தீர்வும் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். தீர்வு நம்பர் 2, சாய்ஸ் கொடுங்க. இது வேணுமா, இது வேணாமா அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுங்க. அதாவது சிவப்பு ட்ரெஸ்ஸா இல்லை நீல ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட 2 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்போது அவங்க கண்ட்ரோலே அவங்க கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ஓகே நாம் தான் இதில் எல்லாமே நாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அடம் பிடிக்காமல் கேட்பாங்க. அதாவது சொல்லுவாங்க நம்மளுக்கு இது வேணும் வேணாம் அப்படின்றத. தீர்வு நம்பர் 3, டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது டாபிக் வந்து மாற்றணும். அவங்க ஏதாவது ஒரு பொம்மை கேட்டுட்டு அழுதாங்க அப்படின்னா அந்த பொம்மை வேணும் அப்படின்னு கேட்டுட்டு அழுதா நம்ம வேணாம் கொடுக்க நம்ம வந்து கொடுக்கல அப்படின்னா அந்த டாப்பிக்கை மாற்றுங்க. பா பலூன் வாங்க போகலாம், பலூன்னு தரவா அப்படின்னு சொல்லி வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அது வந்து மறந்துடுவாங்க. ஸோ அப்போ வந்து அடம் பிடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சது தராங்க அப்படின்றபோது அவங்க ஈஸியாக வந்து அதை மாற்றிக்கிட்டு இது பலூனும் நம்மளுக்கு பிடிக்கும், பலூன் வாங்கிக்கலாம், அது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி அந்த டைவர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அதிகமாக அழ மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடம் பிடிக்கவும் மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, அடம் பிடிக்கிறது வளர்ச்சியோடைய ஒரு பகுதி. நம்ம அமைதியாக இருந்தாலே பேபியும் அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் கத்தி அடிக்கிறதாலவோ வந்து அவங்க அந்த டைமில் மட்டும் தான் அமைதியாவாங்க. பட் ஆனால் ஃபுல்லாக அமைதியாகுவாங்க அப்படின்னா கிடையாது. அதை வந்து அப்படியே பயந்துருவாங்க. ஸோ பயப்படும்போது நம்மக்கிட்ட ஓப்பனாக வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் இப்போலேருந்தே கற்றுக் கொடுத்தா தான் நெக்ஸ்ட்டு ஏதாவது ப்ராப்ளம் வருது. இப்போலாம் சோஷியல் மீடியாவில் நிறைய போயிட்டுருக்கு, பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைம்லலாம் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒருத்தர் தப்பாக டச் பண்ணுறாங்க இல்லை தப்பான பார்வையில் நம்மளை பார்க்குறாங்க நடத்துகிறாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட சொல்ல பயந்துக்கோங்க. நம்ம போய் சொன்னோமா அம்மா வந்து திட்டுவாங்க, அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க, சொல்லவும் வரவே மாட்டாங்க. நான் என்னோட பேபியுமே வந்து நான் நிறைய டைம் அடிச்சிருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா உச்சா விடாத அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கேன். உச்சா வந்தால் சொல்லணும்னு அடிச்சிருக்கேன். பட் ஆனால் அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஆனால் ஒரு டைம் உச்சா வந்து விட்டுட்டு நான் பார்த்த உடனே அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் திட்டுவணும், நான் அடிப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா அழுகுறான்னு கேட்டால் உச்சா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாதீங்க. பெருசாக வந்தால் வேறு ஏதாவது விஷயத்தை கூட நம்மக்கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு